இந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். வளமாய், மேன்மையாய், செழுமையாய் நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த நாளில் உங்களுடைய காரிய கடமைகள், உங்கள் பிரயாண பாதுகாப்பு, உங்க திட்ட தீர்மானங்கள் சகலமும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எப்ப பார்த்தாலும் உங்களை ஆஸ்வதிப்பதும் உங்களை நல்லா வச்சுக்கிறதும் தான் ஆண்டவருடைய பிரியம் என்பதை ஆழமாய் நம்புங்கள். கர்த்தருடைய அளவற்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் இன்றைக்கு அனுபவிக்க போகிறீர்கள் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒருமுறை அன்பு தாயார் ஜாய்ஸ் மேயர் அம்மையார், மேற்கத்திய தேசத்துல ரொம்ப புகழ் பெற்றவர்கள். ஜாய்ஸ் மேயர் அம்மாவை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பாருங்களேன். ரொம்ப அற்புதமா பிரசங்கிக்கக்கூடிய ஒரு அன்பான ஒரு தாயார். ஒரு முறை அவர்கள் பெரிய ஒரு கூட்டத்தில் அவங்க பிரசங்கம் பண்றாங்க. பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு அந்த ஸ்டேஜ்ல இருந்தா அவங்க கீழே இறங்கி வராங்க. அப்படி இறங்கி வரும் பொழுது எதிரே ஒரு நபர் வந்து அந்த அம்மாவை பார்த்து சொன்னாராம். அந்த ஐயா அந்த அம்மாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணி, அம்மா உங்க வார்த்தை என்னை மாத்திருக்கு, என் குடும்பத்தை மாத்திருக்கு, என் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை எல்லாம் நான் பார்த்திருக்கேன். உங்க வார்த்தையின் மூலம் நாங்க அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். 1 2 கிடையாது. எங்க வாழ்க்கை உருவாக்கப்பட்டிருக்கு, எங்க வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கு, எங்க வாழ்க்கை மேன்மை அடைஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த அம்மாவுடைய வார்த்தையினால் அவர் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதை ரொம்ப உற்சாகமா ஷேர் பண்ணாராம். பண்ணிக்கிட்டு கடைசியா சொன்னாராம், எங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்கம்மா, நாங்க கொஞ்சம் ஃபைனான்சியல்ல ரொம்ப பொருளாதாரத்துல ரொம்ப நலிவடைஞ்சிருக்கோம், நிறைய பண தேவைகள் எங்களுக்கு இருக்கு, அதுக்காக எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா சொன்னாராம். உடனே ஜாய்ஸ் மேயர் அம்மா சொன்னாங்களாம், சரியா, என்னுடைய வார்த்தைகளை இத்தனை வருஷமா கேட்ட இவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டு நீங்க சொல்றீங்களே, இந்த ஊழியத்திற்கு, ஜாய்ஸ் மேயர் ஊழியத்திற்கு நீங்க ஏதாச்சும் உங்க பணத்தால பொருளாதாரத்தை நீங்க விதைச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு அந்த அம்மா கேட்டாங்களாம். அப்ப அந்த ஐயா சொன்னாராம், அந்த ஐயா ஒரு மாதிரி ஆயிட்டாராம், முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சான். இல்ல, இது வரைக்கும் நான் விதைச்சதே இல்லை, உங்களுக்கு நான் கொடுத்ததே இல்லை, உங்க ஊழியத்துக்கு நாங்கள் கொடுத்ததே இல்லை. அப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், வார்த்தையின் மூலம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இன்னும் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமேயானால் நீங்கள் விதைத்தால் தான் நீங்கள் அறுவடை செய்ய முடியும் என்று அந்த அம்மா சொன்னதா ஒரு செய்தியில் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தையும் அவ்வண்ணமாகத்தான் சொல்லுகின்றது. எவர்கள் தண்ணீர் பாய்ச்சுகிறார்களோ அவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீங்க நிறைய இருக்க போறீங்களா, கொஞ்சமா இருக்க போறீங்களா என்பது கர்த்தரை வைத்தல்ல, நீங்கள் விதைப்பதை பொறுத்தே அது இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு விவசாயிக்கு நன்றாய் தெரியும். என்ன தெரியும்? விவசாயிக்கு நல்லா தெரியும், நான் விதைச்சாதான். அந்த விவசாயிக்கு என்ன தெரியும்? நான் விதைச்சாதான் அறுக்க முடியும் தெரியும். அது போலவே ஒவ்வொரு விசுவாசிக்கும் தெரிய வேணும், நாங்கள் விதைத்தால்தான் அறுவடை செய்ய முடியும் என்று. அவர்கள் விதையை விதைக்கிறார்கள், நாம் காணிக்கைகளை விதைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய திருச்சபையில் அங்கமாக இருக்கக்கூடிய விசுவாசிகள் தசம பாகங்களை விதைக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம எவ்வளவு பெற போறோம் என்பது, எவ்வளவு அறுவடை செய்ய போகிறோம் என்பது, எவ்வளவு எடுக்க போறோம் என்பது, எவ்வளவு நம்ம விதைக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கிறது கர்த்தருடைய குழந்தைகளே. எந்த அளவுக்கு நம்ம விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம், அறுவடை செய்ய போகிறோம். அதனால சில பேர் யோசிக்கலாம், நான் கர்த்தருக்கு கொடுத்துட்டா சாப்பாடுக்கு நான் என்ன பண்ணுவேன், கர்த்தருக்கு கொடுத்துட்டா என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், கர்த்தருக்கு நான் கொடுத்துட்டா நான் வீட்டு தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன். இது ஆண்டவருக்கு தெரியாதா? ஆகவேதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நான் வாழ்க்கையில என் அனுபவத்துக்கும் நான் அனுபவிக்க வேண்டியதுக்கும் ஆண்டவர் எனக்கு சேர்த்து கொடுக்கிறாரு. அதே நேரத்துல விதைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதையும் ஆண்டவர் எனக்கு சேர்த்து கொடுக்கிறாராம். பாருங்களேன், வசனம் சொல்லுது, அது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆண்டவர் பாருங்க, புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தராராம். அப்படின்னா நான் சாப்பிட்றதுக்கு, நான் அனுபவிக்கிறதுக்கு, என் வீட்டுக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு, என்னுடைய சொந்த அனுபவத்துக்கும்
வேண்டியதுக்கும் அனுபவிக்க வேண்டியதுக்கும் எல்லாம் ஆண்டவர் தான் கொடுக்கிறாராம். கூடவே சேர்த்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தொகையும் அவர் எனக்கு கொடுக்கிறாராம். இப்ப நான் தான் பிரித்து பார்க்க வேண்டும். அன்னப்பறவை எப்படி பாலையும் தண்ணீரையும் வெவ்வேறாக பிரித்து எடுக்கிறதோ அதுபோல அந்த வருமானத்திலிருந்து கர்த்தருக்குன்னு தனியா நான் எடுக்கணும், எனக்குன்னு நான் தனியா எடுக்கணும். எனக்கென்று இருப்பதை நான் புசிப்பதற்கும் கர்த்தருக்கென்று இருப்பதை நான் விதைப்பதற்கும் நான் உபயோகப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நான் செய்யும் பொழுதுதான் என்னுடைய பொருளாதாரத்துல நான் பழுக முடியும், பெருக முடியும், விருத்தி அடைய முடியும். அப்பொழுதுதான் என்னை வைத்து கர்த்தர் செய்ய வேண்டிய நற்கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி கர்த்தருக்கு நாம் கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முறை ஒருத்தர் தான் வீட்டுல ஏராளமான மாடுகளை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு புது மாட்டை அவங்க வாங்கினாங்க. அவங்க வாங்கி அதை எப்போ கண்ணு போடும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கண்ணு போட்டுச்சு. இப்போ அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு, ரொம்ப எதிர்பார்ப்பு வந்துட்டு, இப்போ அந்த கண்ணு போட்டுடுச்சு, இப்போ எப்போ பால் கறக்கும், அந்த பால் கடம்பெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த மாட்டுக்கு பெரிய பாதுகாப்பு, பெரிய பராமரிப்பு, பெரிய எல்லா பணம் செலவு பண்ணி அதை எல்லாம் அழகாக பாதுகாத்துட்டு இருக்காங்க. கண்ணு போட்டு குட்டி போட்டதுக்கு அப்புறமா அந்த பால் கறக்கலான்ட்டு போனா பால் கறக்கிறவங்களை ஏன்னா அது எட்டி உதைக்குதான். அந்த வீட்டார் போனா அவங்களையும் எட்டி உதைக்குதான். பால் யாருக்குமே அது கொடுக்க மாட்டேங்குதான். இந்த வீட்டாருக்கு பெரிய மன உளைச்சல் ஆயிட்டு, என்னடா இது, இந்த மாட்டை நம்ம காசு கொடுத்து வாங்கி அதுக்கு புண்ணாக்கு வச்சு அதுக்கு சாப்பாடு போட்டு அதுக்கு நல்ல அழகான ஷெட்டு போட்டு அதுக்கு தினமும் சுத்தம் பண்ணி குளிப்பாட்டி புல்லை காட்டி அது குட்டி போடுறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அதுக்கு இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி இவ்வளவு நன்மை செஞ்சுருக்கோம். அது ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கும், ஒரு லாபத்தை கொடுக்கும், ஒரு பாலை கொடுக்கும்னு பார்த்தா நம்ம வாங்கினதினுடைய நோக்கத்தை அது நிறைவேற்றவே மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப துக்கப்பட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ வருத்தப்பட்டு இருக்கும்போது சரி இந்த பாலே கொடுக்க மாட்டேங்குது, இது என்னதான் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு நாள் என்னாச்சான், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஐயாவுக்கு யோசனை வந்துச்சான். ஓகே, நம்ம கறந்தாலும் கொடுக்க மாட்டேங்குது, வெளியிருந்த ஆட்களை வர வச்சு கறந்தாலும் கொடுக்க மாட்டேங்குது. ஓகே, ஒன்று பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், கண்ணுக்குட்டி போட்டுச்சுல அதை அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டி அனுப்பி விட்டாங்களா. இப்போ கண்ணுக்குட்டி போயிட்டு பால் குடிக்கிறதுக்கு மடிக்கிட்ட போனா அந்த கண்ணுக்குட்டியும் அந்த மாடு எட்டு உதைக்குதான். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, யாருக்குமே இது பலன் கொடுக்க மாட்டேங்குது. என்னதான் பண்ணிச்சுன்னு பார்த்தா கடைசியில தாம் பாலை தானே குடிச்சிருச்சு அந்த மாடு. வாங்கினவர்களுக்கு, அதை பராமரித்தவர்களுக்கு, அதை பாதுகாத்தவர்களுக்கு, அதற்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் தானங்களையும் உணவுகளையும் கொடுத்தவர்களுக்கு அது பலனே கொடுக்காமல் போய்விட்டதாம். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய நிலைமை ஒரு நாளும் அப்படி ஆகிவிடவே கூடாது. நாம் பலன் கொடுக்கிறவர்களாக, விதைக்கிறவர்களாக, கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே ஆண்டவர் உங்களை எந்த சர்ச்சில் வச்சிருக்காரோ, நீங்க எந்த சபையில ஐக்கியமா அங்கமா இருக்கீங்களோ அந்த சபையில நீங்க விதைக்கக்கூடியவர்களாக காணிக்கை தசம பாகங்களை உண்மையா உற்சாகமா கொடுக்கக்கூடியவங்களா நீங்க இருந்து பாருங்க. உங்க பொருளாதாரத்துல, உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்து வர்த்திக்க பண்ணுவார், விளைவிக்க செய்வார். என்ன ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன், என் நன்றி கடனை வெளிப்படுத்துகிறேன் என்றதான ஒரு பெரிய ஒரு நன்றி கடனை வெளிப்படுத்துவதுதான் கொடுப்பது. கொடுத்தவர்கள் எவரும் கெட்டு போனது கிடையாது. கொடுப்பது இழப்பதற்காக அல்ல, கொடுப்பதின் நோக்கம் அறுவடை செய்வதற்காக, எடுப்பதற்காகத்தான். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய பெரிய பிரமாண்டமான பிரமாணம் என்ன பிரமாணம் தெரியுமா? பூமி உள்ள நாளெல்லாம் விதைப்பும் அறுப்பும் ஒழிந்து போகாது. எல்லாம் ஒழிஞ்சு போகும், பட் பூமி இருக்கிற வரைக்கும் நீங்க விதைச்சீங்கன்னா அதை அறுப்பீங்க, விதைச்சிட்டு அறுக்காம நீங்க இருக்கவே மாட்டீங்க. ஆகவே சந்தோஷமாய் கர்த்தருக்கென்று விதையுங்கள், கம்பீரமாய் நீங்கள் அறுவடை செய்வீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இந்த 28ஆம் தேதி நல்ல தீர்மானத்தை மேற்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு கொடுக்க, விதைக்க நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அளவற்ற ரகத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அளவற்ற ரகத்திலே கர்த்தர் வானத்தின் பலகணிகளை உங்களுக்காக திறப்பார். இடம் கொள்ளாமல் போகத்தக்க வண்ணமான ஆசீர்களை உங்கள் மேல் ஐஸ்வர்யங்களாக வருஷிக்க செய்து உங்களை கனப்படுத்துவார். இன்னைக்கு உங்களுடைய நல்வாழ்வு சிறக்க செழிக்க விசேஷமான உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு மகள் பி பிரீத்தி எபினேசர், அது போலவே இன்றைக்கு திருமண நாள்
காண்கின்ற அன்பு சகோதரர் ஏ ஜெயமணி, சிஸ்டர் ஜே தெபோரா தம்பதியார், அதுபோலவே நாளைக்கு 29ஆம் தேதி மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் காணக்கூடிய, திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பு சகோதரர் டி இலக்கியா தமிழ், அன்பு சகோதரி கே மாலினி, அன்பு மகன் பி மோசஸ் மற்றும் பிள்ளைகள் எஸ் காட்வின், ஆர் தெபோராள், ஐ ஷர்மிளா மற்றும் பி எஸ் ரித்தன்யா மற்றும் திருமண நாள் காணப்போகின்ற அன்பு சகோதரர் எஸ் ஜான்சன், சிஸ்டர் ஜே வெண்ணிலா தம்பதியார், இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். இன்றைக்கு இந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையிலே தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்த இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை வருஷிக்க செய்து உம்முடைய பிள்ளைகளுடைய பயணங்கள், பிரயாணங்கள், போக்குவரவு, கொடுக்கல் வாங்கல், திட்ட தீர்மானம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய அளவற்ற ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி கர்த்தர் செய்தருள்வீராக. உம்முடைய கரம் காருண்யம் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவதாக. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி தேவனே உம்முடைய வல்ல நல்ல சிநேக பிரிய பாசம் மிகுந்த நாமத்தினால உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி விதைக்கிற பிள்ளைகளாக, கொடுக்கிற பிள்ளைகளாக, உதாரத்துவமாய் கொடுக்கிற பிள்ளைகளாய் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில், இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் அந்த தேவரகமான ஆவிக்குரிய அழகான அனுபவத்தை தந்து அதன் மூலம் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நீருடைய பிள்ளைகள் வாழ்விலே அளவற்ற ரகத்திலே வருஷிக்க பண்ண வேண்டுமென மனதார முது பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. அது போலவே இன்றைய நாளிலே பிறந்த நாள் காண்கின்ற, திருமண ஆண்டு காண்கின்ற, அது போலவே நாளை தினத்தில் பிறந்த நாட்கள் காணப்போகின்ற, திருமண ஆண்டு காணப்போகின்ற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டை சகல ரகமான நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி புதிய நலமான வளமான ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருஷிக்க பண்ணுவீராக. ஒரு நன்மையும் குறையாத அளவற்ற ஆசீர்களை ஐஸ்வர்யங்களாய் நீருமுடைய பிள்ளைகள் வாழ்வில் வருஷிக்க செய்து இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் ஆயிரமான மடங்கு எல்லா ஆசீர்வாதங்கள் பெற்று ஆண்டவரே உம்முடைய நன்மையும் கிருபையும் மேன்மையும் உடைய பிள்ளைகளுக்கு உச்சிதமான ரகத்திலே தந்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்த வேண்டுமென மனதார முது பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப